அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் எப்பொழுது தொடங்குகிறது, ஆடி மாத பௌர்ணமி கிரிவல நாளில் நம்ம எந்த நேரத்தில் வழிபாட்டை தொடங்க வேணும், எந்த நேரத்தில் முடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருவண்ணாமலையில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இரவும் பகலுமாக கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இங்கு கிரிவலம் வருவதற்கான நாள், கிழமை, நேரம், திதி, நட்சத்திரம் போன்றவற்றை பொறுத்து தாங்க அதனுடைய பலனும் மாறுபடுது. திருவண்ணாமலையில் பக்தர்கள் அனைத்து நேரத்திலையுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் பக்தர்கள் எல்லா நேரத்திலையுமே கிரிவலம் போவதை நம்மளால் பார்க்க முடியும். இருந்தாலும் அதிகமான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் தான் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சந்திர பகவானுக்குரிய பௌர்ணமி முழு நிலவு நாளில் கிரிவலம் வந்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லலாம். பௌர்ணமி நாளில் ஒளிக்கதிர்கள் பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்குங்க. அதே போல் திருவண்ணாமலையில் இன்றளவுமே ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது. மூலிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை மீது பட்டு தெரிக்கணும் சொல்லலாம். அந்த சமயத்தில் நம்ம மலையை சுற்றிட்டு கிரிவலம் வரும்போது நம்மீது அந்த தெய்வீக ஒளிக்கதிர்கள் படும்போது நம்முடைய வாழ்க்கையில் மனதிலையும் ஒரு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. இது அளவில்லாத நன்மைகளை அள்ளி கொடுக்கணும் சொல்லலாம். அதே போல் கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி சிவனின் அருளால் முத்தி நிலையானது கிடைக்கும். இதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தோம்னா சிவனையே வலம் வந்ததுக்கு சமமாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் எந்த நேரத்தில் தொடங்குது, எந்த நேரத்தில் நம்ம முடிக்க வேணும் அப்படிங்கிற விவரத்தை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 2025 பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்காக ஏற்ற நேரத்தை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டிருக்குது. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆகஸ்ட் 8 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அன்று பகல் 2:52 மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் 9 பகல் 2:26 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திரத்தோட இணைந்து வருவது மிகவும் அதிகமான சிறப்புடையதாக சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் வந்தோம்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாம். ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல விரும்பக்கூடியவங்க ஆகஸ்ட் 8 பகல் 2:12 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 9 பகல் 1:24 மணிக்குள்ள உங்களுடைய கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும். கோவில் நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பக்தர்கள் பௌர்ணமி கிரிவல வழிபாட்டுனா செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பானதாகும். திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தோம்னா செல்வ நலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட பேரு கிடைக்குங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது சீக்கிரம் கிடைக்கும். அதுலேயும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் மகாலட்சுமி அம்பிகைக்கும் வெள்ளிக்கிழமை நாளில் கிரிவலம் வந்தோம்னா இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. இந்த பௌர்ணமி கிரிவலம் வரும் பக்தர்கள் வசதிக்காக திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பல்வேறு வசதிகளை செஞ்சுட்டு வருது. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஊர்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆகஸ்ட் 8 இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு இணைந்து வருவது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அதுவும் வரலட்சுமி நோன்பு அன்று கிரிவலம் வருவது, உண்ணாமுலை அம்மனை வழிபடுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் போவதால் அண்ணாமலையருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இங்கு சிவனே மலையாக வீட்டிலிருந்து அருள் செஞ்சுட்டு வருவதால் சிவபெருமான வலம் வந்து வழிபடுவது நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. மனிதர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் திருவண்ணாமலை
திருவண்ணாமலையில் கிரிவலம் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகமே இருக்குது. இதனால தான் கிரிவலம் சென்றோம்னா சித்தருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதற்கு எல்லா நாட்களுமே ஏற்ற நாட்கள் தாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போவது எல்லாத்தையும் விட சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவத்தலங்களில் அக்னி தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தாங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்வது எவ்வளவு சிறப்பானதோ அதே அளவுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது. அதே அளவுக்கு நம்மளுடைய மனதில் இறைவனை நினைச்சு கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு புத்துயிர் கிடைக்குங்க. அதே போல கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே ஏற்ற நாட்கள் தான். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போவது எல்லாத்தையும் விட சிறப்பான பலன்களை கொடுக்கும். மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதை. கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் காணப்படுதுங்க. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருப்பதாகவும் சொல்லலாம். ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாகவும் இந்த பாதை இருக்குது. அதே போல திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாஸ்திரி சாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் போன்றவருடைய ஆசிரமங்களும் காணப்படுதுங்க. அங்கே பக்தர்கள் அவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்தும் தங்கலாம். நிறைமாத கர்ப்பிணிகள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை மட்டுமே நினைத்து கொண்டு செல்வார்களே, அதே போல் நம்ம கிரிவலம் போகும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் மனசில் நினச்சி கொண்டு கிரிவலம் போக வேணுங்க. சிவபெருமானுடைய திருநாமங்களை மட்டும் நம்ம உச்சரிச்சுட்டும் பக்தியுடனும் நம்ம கிரிவலம் போவது ரொம்பவே நல்லது. 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை நம்ம போகும்போது எறும்பு புற்றுக்கு நம்ம அன்னம் வைக்கலாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வாங்கிட்டு போய் நம்ம அந்த எறும்புகளுக்கு வைப்பதால் பெரும் புண்ணியம் நமக்கு சேரும். எத்தனை ஆயிரம் எறும்புகள் சாப்பிடுதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு நம்ம உணவிட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்கும். நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசிக்க வேணும். அதுக்கு பின்னாடி அவருடைய அனுமதியை பெற வேணும். பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். அதனால தான் நம்ம அவரை வணங்கிவிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்க வேணும். அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரையும் வணங்க வேணும். அதற்கு பின்னாடி ஆலயம் சென்று அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்ய வேணும். அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேணும். இப்படித்தாங்க நம்ம முறையாக கிரிவலத்தை தொடங்க வேணும். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் எண்ணற்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்குதுங்க. அது யாரோடையதுன்னு பார்க்கலாம் வாங்க. இடைக்காடகர், குகை நமச்சிவாயர், ரமண மகரிஷி ஆசிரமம், சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆசிரமம், விசிறி சாமியார் ஆசிரமம், மூக்குப்பொடி சித்தர் போன்ற ஆசிரமங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். திருவண்ணாமலையானது 260 கோடி ஆண்டுகளுக்கு பழமையான மலையாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையானது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாரபாரக யுகத்தில் தங்க மலையாகவும் இருந்திருக்குது. கலியுகத்தில் கல்மலையாக மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது. மலையை வலம் வரும்போது பக்தர்கள் இடப்பக்கமாக தாங்க நடக்க வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வலப்பக்கத்தில் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவாங்கன்னு ஐதீகம் இருக்குது. நம்ம கிரிவலம் போகும்போது பஞ்சராஷ்டிர நாமத்தை நமச்சிவாயா, சிவாயா நம இல்லைன்னா திருமுறைகளை, தேவாயிரம், திருவாசகம் போன்றவை உச்சரிச்சுட்டு தாங்க நம்ம கிரிவலம் போக வேணும். அதை தவிர வேறு எதையுமே பேசக்கூடாது. கிரிவலம் போகும்போது நிதானமாக நம்ம நடக்க வேணும். அவசரமாகவோ வேகமாகவோ மற்றவர்களை இடிச்சு தள்ளிட்டோம் நம்ம கிரிவலம் போகக்கூடாது. 24 ஏக்கர் பரப்பல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவில் மலையாளை வாரத்தில் இருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாம். சிவன் ஆலயத்தில் 142
52 சன்னதிகள், 22 பிள்ளையர்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாதாள லிங்கமும் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா எத்தனாவது கிரிவலம் போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.